இந்த வீடியோவில் நம்மளோட எல்இடி ப்ரொஜெக்டர் இருக்கும் இல்லையா, இந்த எல்இடி ப்ரொஜெக்டரையும் நம்மளோட சூப் கேம் பாக்ஸையும் வந்து கம்பைன் பண்ணால் என்ன மாதிரி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எவனும் செஞ்சுருக்க மாட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே இந்த அளவுக்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்காது. ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ளக் பாயிண்ட் வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம் நம்மளோட எல்இடி ப்ரொஜெக்டரில். கூடவே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஜாக்னு சொல்லுவாங்க, ஃபீமேல் ஏவி ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாராளமாக நீங்கள் வந்து வெளியே வாங்கிக்க முடியும். இந்த ஜாக் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேம் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேம் பாக்ஸில் இருக்க இந்த வகையான மேல் ஜாக்கை வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மேல் ஏவி ஜாக்னு சொல்லலாம். இந்த ஜாக்கை இன்சர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மேல் பின்னையும் ஃபீமேல் பின்னையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிமிலர் கலரில் கனெக்ட் பண்ணாலும் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதாவது சம் எரர் இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறேன். ஸோ சேம் கலரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடாப்டரை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ப்ரொஜெக்டரை வந்து டர்ன் ஆன் பண்ணுவோம். இப்போ டர்ன் ஆன் பண்ணோடனே நமக்கு அழகாகவே வந்து ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் பாக்ஸையும் வந்து டர்ன் ஆன் பண்ணுவோம். ஸோ டர்ன் ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்னல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஏவி மோடை எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் ஏன் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படிங்கிறத நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம், சரியான கனெக்ஷன் வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா தாராளமாக இந்த கேம் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் தாராளமாக உங்களோட வீடியோஸை. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கேம் பாக்ஸ்லேயும் விஷுவல் தெரிய ஆரம்பிக்கும், அதே நேரத்தில் ப்ரொஜெக்டர்லையும் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு லாங்கர் ஸ்க்ரீனில் வந்து தாராளமாக வந்து இந்த மாதிரி கேம்ஸ் ரெட்ரோ கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுறாந்தா இந்த வகையான கேம் பாக்ஸை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்டர்லையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஏவி ஜாக் இருந்தால் போதுமானது. ஸோ இது வந்து ஒரு வகையான டேட்டா டிரான்ஸ்மிட் தான். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் நிஞ்சா டர்ட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே சின்ன வயசில் ஃபேவரட்டாக விளையாண்டது. ஸோ இதெல்லாமே ஃபைட்டிங் கேம்ஸ் தான். ஃபைட்டிங் கேம்ஸ் என்னோடய ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களோட ஃபேவரட்டான கேம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி 2 பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம தாராளமாக ஜாலியாக விளையாண்டுக்கலாம். இந்த ஸ்க்ரீனும் பார்த்திங்கன்னா பெருசாக தெரியறதுனால நமக்கு ஒரு நாஸ்ட்ராலஜிக்கல் ஃபீல், ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி ஸ்க்ரீனில் விளையாடுறதுக்கு பதிலாக ஒரு பெரிய திரையில் விளையாடும் போது நாம் வந்து ஒரு கேம் ட்ராய்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு இன்டென்டோ கேமுக்குள்ளே இருக்கிற மாதிரியே நமக்கு அந்த ஃபீலை கொடுக்கும். நான் வந்து ஒரு மினி ஸ்க்ரீனில் தான் விளையாண்டுருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமாக எக்ஸ்ட்ரா லார்ஜ் வச்சு ஓப்பன் சைடாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக குட்டி குட்டி கேம்ஸை இந்த மாதிரி தாராளமாக ப்ளே பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டியூப் டிவியில் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம். ஸோ அங்கே நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா க்ராஷ் ஆணுச்சு. எஸ், இமேஜ் கொஞ்சமாக க்ராஷ் ஆணுச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளாக நமக்கு ஒர்க் ஆகுது. இந்த ப்ரொஜெக்டர் ரொம்ப அழகாகவே ஸ்டேபிளாக வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரீம் பண்ணுது. இந்த ப்ரொஜெக்டர் மட்டும் இல்லை, எல்லா ப்ரொஜெக்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது சமகாலத்தில் வந்து டெக்னாலஜி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே இந்த டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அதாவது இமேஜை கொடுக்குறதுலையும் சரி, இன்புட் அவுட்புட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சரி சமமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் இதை விட ஓல்டர் வெர்ஷன் அந்த டியூப் டிவிலாம் பார்த்திங்கன்னா எப்போ வந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையான டெக்னாலஜியோடு இதை வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் நடக்க தான் செய்யுது. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து வச்சுருக்க அந்த கேம் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சின்னதாக மினியேச்சராக க்ரியேட் பண்ணாலும் அதுக்குள்ள சர்க்யூட்டோட இன்டெலிஜென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டியூப் டிவியை விட அட்வான்ஸ். ஸோ அந்த அட்வான்ஸுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இமேஜ் வந்து கிளாராக நமக்கு வந்து பிரேக் ஆணுச்சு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த வகையான ப்ரொஜெக்டர்லேயோ இல்லை ஸ்மார்ட் டிவிலேயோ வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த காலத்து டெக்னாலஜியோடு இருக்கனால சேம் சாஃப்ட்வேர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, சவுண்ட்ஸை வந்து நம்ம கொடுக்குறது, அதே நேரத்தில் வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளூவன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் எந்த வகையான ப்ராப்ளமும் வராது. ஸோ டியூப் டிவியில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய பிளரிங் வந்துச்சு இல்லையா, அந்த பிளரிங்கும் பார்த்திங்கன்னா இமேஜில் தான் ப்ராசஸ் ஆனது. ஸோ அதனால தான் ப்ராப்ளம். ஆனால் மற்ற இடங்களில் இது எதுவுமே நடக்காது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அலாவுதீன் கேம், இந்த மாதிரி எந்த வகையான வின்டேஜான ரெட்ரோ கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணோம்னாலும் தாராளமாக வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உலகத்திலே 2% மக்கள்னு அர்த்தம். அந்த 2% மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னாலஜி பிடிச்சிருக்கணும், அதே நேரத்தில் லாங்கர் வீடியோஸும் பிடிச்சிருக்கணும். நீங்கள் தான் அந்த 2%. இப்போ இருக்க ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லாங்கர் வீடியோவை சூஸ் பண்ண பிடிக்கல. இப்போ வரைக்கும் இந்த 4 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உலகத்திலே 2% தான் இருக்கீங்க. ரொம்ப அரிய வகை உயிரினமாக நீங்கள் வந்து மாறிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். என்னையும் சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ எத்தனை பேர் இந்த நிமிஷம் வரைக்கும் வீடியோ பார்த்தீங்க அப்படிங்கிறத டைம் ஸ்டாம்ப் முடிஞ்சால் அந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ உங்களோட ஃபேவரட்டான கேம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய ஃபேவரட்டான கேம் பார்த்திங்கன்னா சூப்பர் கான்ட்ரா அண்ட் மேரியோ பிரதர்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நிஞ்சா டர்ட்டில்ஸ், ஃபைட்டிங் நிஞ்சா டர்ட்டில்ஸ் வந்து ரொம்பவே எனக்கு பிடிக்கும். அண்ட்
நம்மளோட இந்த கேம் பாக்ஸை வேறு எந்த வகையான கனெக்டரோட கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு இல்லையா, அந்த ப்ராப்ளம் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின்னில் தான். இந்த பின்னை மேனுஃபேக்சர் பண்ணும் போதே கலரை மாற்றி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எல்லோ அண்ட் ரெட் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஸ்மூத்தாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நடக்காது, எனக்கு நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பின்னை வேரியஸாக போட்டிங்க அப்படின்னா விஷுவலும் சரி இமேஜும் சரி ஸ்டேபிளாக கிடைக்கும். ஸோ நம்ம ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்ததில் பட்ரி ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது.